கூட்டத்தெல்லாம் கூப்பிட்டு போகிறேன். சீரியஸாக நல்லா எடுங்க. தெரியுதா? நான் தெரியுதுண்ணா நம்ம தெரிஞ்சு என்ன பிரயோஜனம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தம்பி, மேத்தமெட்டிக்கல் கர்வை வந்து நம்ம இதுக்கு யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா, அதான் இப்படி வாங்க, கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் நீங்கள் கவனிக்கிட்டுனா கவனிச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் கர்வை வந்து நம்ம இதுக்கு யூஸ் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கான்செப்ட். சென்ட்ரல் சிலபஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு காட்டுவாங்க. சரியா? நாளைக்கு ஓகேவா, நாளைக்கு வந்து உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நீங்கள் சொல்கிறீங்கன்னா ஒரே வார்த்தை, ஏன் வந்து யூ ஷுட் ப்ரிஃபர் கேட் சென்ட்ரல் சிலபஸ். இது சிலபஸில் கிடையாது, பட் ஆனால் அவங்க இது ஒரு பேராமீட்டராக வச்சுருக்காங்க. அப்போ இது வந்து நான் நடத்துகிறது வந்து தியரி பாட்டு. சரியா? இப்போ மேத்தமெட்டிக்கலாக ஒரு ஃபங்க்ஷனை சொல்கிறோமா, நோ மேட்டர் எனி கேட், நம்ம நோ மேட்டர் எனி கேட் எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு நான் ஒரு ஃபார்முலா போடுறேன். அப்போ இது என்ன அர்த்தம்னா, எனக்கு நீங்கள் சார் ஒரு சொங்களுக்கு தான் ரைட்டா, இப்படி போட்டு விட்டு எனக்கு நம்பராக வருதா, இந்த நம்பரை நான் எக்ஸையும் எஃப் ஆஃப் எக்ஸையும் நான் காப்பி பண்ணேன்னு வச்சுக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இந்த சீக்வன்ஸில் போட்டுட்டு இந்த சீக்வன்ஸில் பேஸ்ட் போட்டோம்னா எனக்கு இப்படி வரும். ஓகேவா? ஸோ நம்ம லைஃப்பில் எவ்வளோ நடந்தாலும் நம்ம சப்ஜெக்ட் தான் நம்ம என்டர்டெயின் பண்ணணும். அவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் என்ன இருந்தாலும் யூ ஹேவ் டு லேர்ன் த சப்ஜெக்ட் கரெக்ட்லி. ஓகேவா? அப்போ நம்மளை அது அசை போடுற வயசில் நம்ம என்ன செய்ய முடியும்? அசை போடுற வயசுனா என்ன, வயதான பிறகு என்ன செய்ய முடியும்? அந்த நேரத்தில் கூட நம்ம சப்ஜெக்ட் தான் நம்மளை என்டர்டெயின் பண்ணணும். எப்படி மாட்டுக்கு சாப்பாடு வயிற்றுலேருந்து வந்து என்டர்டெயின் பண்ணணும்.